கொலைசேருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் ரொம்ப உள்ள. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால் அவர் உங்களை கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்தால் அவர் கடைசி வரை என்ன செய்வார்? நடத்துவார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதவசனம் சொல்கிறது, அவர் என்னை அழைத்தவர் என்னுடைய இருதயத்தில் சமாதானத்திற்கென்று அவர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்ததன் நோக்கம் என்னன்னா, நம்முடைய இருதயம் முழுவதும் அவருடைய சமாதானத்தால் அவர் என்ன செய்கிறார்? நம்மை நிரப்புகிறார். அந்த அந்த ஒன்ஸ் ஆண்டவர் நம்ம அழைச்சதுக்கப்புறம் நாம் எதை குறித்தும் என்ன செய்ய தேவையில்லை, கலங்க தேவையில்லை. காரணம் அவருடைய சமாதானத்தை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் என்ன செய்வதில்லை, உங்களுக்கு கொடுக்கறதில்லை. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் எப்படி ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்றால், நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்தவர் நம்மை அவர் அழைப்பில் கடைசி வரை நடத்துவார். ஆண்டவர் அப்படியே நம்மளை விட்டுற மாட்டார். பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், என்னுடைய நிலைமைகள் இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, என்னை அழைத்தவர் கடைசி வரை என்ன செய்வார்? நடத்துவார். ஆண்டவர் அழைச்சதுக்கப்புறம் சில நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் கொண்டு வர்றார். அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஒன்ஸ் ஆண்டவர் நம்ம கூப்பிட்டதுக்கு, அவருடைய அழைப்பு வந்ததுக்கப்புறம் நம்மளை பர்ஃபெக்டாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மாற்றுறாரு. ஆமென். நம்மை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது, நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை? தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஆண்டவர் கூப்பிடல. நமக்கு எல்லாமே இருக்கிறதுனால அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மக்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, நம்மகிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது, நம்முடைய சூழ்நிலை ஒன்றும் சரியில்லை, நிறைய போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமையில் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை அழைத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது கொஞ்சம் டைம் கொடுக்குறார் ஆண்டவர். சில காலங்கள் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, பில்ட் பண்ணுறார். ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். நம்மை ஆண்டவர் கட்டுக்கிறார். அப்படியே சில நமக்கு என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் நம்மளோட என்ன செய்கிறாரு? ஜாயின் பண்ணுறார். மோசையை ஆண்டவர் கூப்பிடும் பொழுது மோசை சொல்கிறாரு, என்னால் பேச முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு மோசைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஆண்டவர் அழைக்கும் பொழுது மோசை சொல்கிறார், நோ, நான் போக முடியாது, ஏன்னா எனக்கு பேச முடியாது. ஐ எம் நாட் an eloquent speaker. என்னால் பேச முடியாது, சரளமாக பேச தெரியாது, எனக்கு வராது, கொஞ்சம் திக்கும், நான் என்ன போய் பேசுகிறது? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை என்ன செய்வேன்? உன்னை நடத்துவேன். மோசே ரொம்ப திக்கி பேசுவார்னு சொல்லி அவர் தான் பயந்தார். ஆனால் பார்வோனுக்கு முன்னால் போய் மோசே பேசும்போது பார்வோன் ஒரு நாள் கூட சொல்லலை, நீ ஏன்பா இப்படி திக்கி பேசுகிறேன்னு. ஒரு நாள் சொன்னானா? என்னைக்காவது சொன்னானா? ஏன்னா இப்படி ரொம்ப ஒரு மாதிரி திக்கி பேசுறியா அப்படியே தான் சொன்னானா? ஏன்னா ஆண்டவர் இப்போ நம்மளை ஆண்டவர் அழைச்சதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? அப்படியே கொண்டு போகிறாரு. ஸோ அது வரைக்கும் நமக்கு தெரியாது நமக்குள்ளே என்ன மாற்றங்களை ஆண்டவர் தர்றான்னு சொல்லி. நிறைய சேஞ்சஸ் ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்துட்டே இருப்பார். நிறைய அதாவது நம்மகிட்ட இல்லாதவைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மகிட்ட அது வரைக்கும் நமக்கு இருக்காது. சில குவாலிட்டிஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள், சில குவாலிட்டிஸ் நமக்குள்ளேயே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கப்புறம், ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாய் மாறினதுக்கப்புறம் புது குவாலிட்டிஸ் ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்துருப்பார். எத்தனை பேருக்குள்ள அப்படி குவாலிட்டிஸ் ஆண்டவர் தந்திருக்கிறாரு? அல்லேலூயா. சிலது நம்மளே ஆச்சரியமாக இருக்கும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் முதல்ல அப்படி இல்லையே, இப்போ அப்படி இருக்கனே. சில வீடுகளில் சில மனைவிமார் கணவர்மார்கிட்ட கண்டுபிடிச்சிடுவாங்க, ஐயோ நீங்கள் இப்படி இல்லை, ஆனால் இப்போ எப்படி இருக்கீங்க? அப்படி யாராவது சொல்லியிருக்கீங்களா? அப்படி இது வரைக்கும் சொன்னதில்லை. அப்போ கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். வீட்டிலேயே தெரியும்.
இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் மாறிருக்கு. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சத்தமாக பேசுவீங்க, படபடன்னு பேசுவீங்க, கோவப்படுவீங்க. ஆனால் இப்போ ரொம்ப சாந்தமாக மாறிட்டீங்க. சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருப்பா. அவன் நினச்சிருப்பா இப்படி சொல்லி வச்சாவாது சரியாவானான்னு பார்ப்போம். சரி, ஒன்ஸ் ஆண்டவர் நம்மை அழைத்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்குள்ள ஆண்டவர் கொண்டு போய் நம்ம நினைக்கிறோம் இதுதான் இது என்னுடைய லைஃப் இப்படி தானா, இவ்வளோ தான் போகுமா, அவ்வளோதானா, இந்த கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கும், இந்த ஆண்டவருக்கு பின்னால் நம்ம போகிற இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, இதெல்லாம் வச்சுன்னு. ஏன்னா என்னை அழைத்தவர் என்ன செய்வார்? என்னை கடைசி வரை நடத்துவார். அதை தான் வசனம் சொல்லுது, உங்களை சமாதானத்துக்கு என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். அவருக்கு ஒரு திட்டம் இருக்குங்க. அந்த பிளானுக்காக அவர் என்ன செய்வார்? நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெல்லாம் நாம் உடைக்கப்பட்டிருக்கிறோமோ, எங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கிறதோ, அங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? கட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். We are called you, he would build you. ஆண்டவர் உங்களை அழைத்தார் என்றால் உங்களை கட்டுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1 27-28 வசனங்களை நான் வாசிக்கலாம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:27-28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது பல முறை இதை திரும்ப வாசி பார்க்கும்போது அவர் தெரிந்து கொண்டார், அவர் அழைத்தார். அவருடைய எதுக்குங்க அவர் போய் நம்மளை போய் தெரிந்து கொள்ளணும்? எதுக்கு அவருடைய பிள்ளையாய் நம்மளை ஆண்டவரை எடுத்துக்கொள்ளணும்? எத்தனையோ பெரிய ஞானிகள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பெரிய அறிவாளிகள் இருக்கிற இந்த உலகத்தில், எத்தனையோ பெரிய பணக்காரர்கள் இருக்கிற இந்த நாட்டில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரு. எதுக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளணும்? பல நேரத்தில் நீங்கள் கூட அப்படி கேட்கலாம், எதற்கு ஆண்டவர் என் குடும்பத்தில் இப்போ என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்? எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, என்னை மட்டும் ஆண்டவர் ஏன் தேடி வரணும்? பல நேரத்தில் நம்ம கேள்வி கேட்டிருக்கலாம். நானும் அப்படி தான் கேள்வி கேட்டேன். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எதெல்லாம் நோபல்னு சொல்கிறாங்களோ, எதெல்லாம் பெரிய அதிகமான ஒரு ஆசீர்வாதமான அல்லது ஒரு பெரிய நிலைமையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ, அதெல்லாம் வெட்கப்படுத்துறதுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டது காரணம் அதுதான். அதுக்கப்புறம் அவர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் நான் வந்துட்டேனே, இல்லை எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் வந்துட்டேனே. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? தந்தருளுவார். உன்னுடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். மோசே கர்த்தர் அழைத்து மோசேக்கு என்னெல்லாம் தேவையோ ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நீ போ, உன்னை அழைத்தவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. மோசே சொல்கிறார், அவங்க போய் கேட்டால் நான் என்ன சொல்கிறது? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் என்னை அனுப்பினார்னு சொல்லு. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம், நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். இது எப்படி மாறும் என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். உன்னுடைய உடைந்து போன நிலைமையில் உன்னை அவர் கட்டி எழுப்ப போதுமானவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவர் உருவாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் உருவாக்கும் வல்லமை உள்ள தேவன். ஒன்றுமில்லாதவைகளை அவர் ஒரு பெரிய நிலைமையில பெரிய காரியமாய் அவர் உருவாக்க வல்லமை உள்ளவர். உலகத்தை உருவாக்கும் போது ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார், அது அப்படியே என்ன செய்தது? உருவாயிற்று. ஆமென். அல்லேலூயா. ஸோ நீங்கள் கர்த்தர் என்னை அழைத்தார், ஒன்ஸ் அவரை அழைத்துட்டார்னா அதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. அதனால் இப்போ நம்ம அழைத்த தேவன் நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார். நீங்கள் நினச்சிடக்கூடாது இதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா, என் பிரச்சனை இதோட தான் அப்படியே நான் இருக்கணுமா, என் வியாதி இப்படியா இருக்கணுமா, இதில் தான் தொடர்ந்து ஓடணுமா, என் குடும்ப சூழ்நிலை இப்படி தான் இருக்குமா? கிடையாது. ஆண்டவர் உங்களை கட்டி உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கைவிட மாட்டார். பக்கத்தில் இருக்கவங்க முதுகில் நல்லா தட்டி சொல்லுங்க, அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா.
ஆமென். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கூடயே எல்லாத்தையும் அவர் தந்துடுவார். ஏன்னா ஒன்ஸ் நம்மளை அழைச்சிட்டார் இல்லையா, அது அவருடையது. கலங்க தேவையில்லை. நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, என் வேலை எப்படி இருக்கு, எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்தால் நல்லா இருக்குமே, ப்ரொமோஷன் வந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு வந்து இப்படி ஒரு லிஃப்ட் அப் கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்குமேன்றது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. உனக்கு எது நல்லா இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதான் சொல்கிறார். நீங்கள் அந்த அதாவது யார் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பாருங்க. உலகத்தில் இல்லாதவைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, தெரிந்து கொள்ள. இப்போ அழைச்சதுக்கப்புறம் அவர் பில்ட் பண்ணுறாரு. ஏன் இப்படி பண்ணுறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏற்கனவே எல்லாமே எப்படி தான் ஆள் எடுப்பாங்க, மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்க, ஒன்றும் தெரியாதவன் ஏப்ப சாப்பையவன் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி எடுப்பாங்க? இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுது, எல்லாமே தெரியுதா, ஓகே அப்போனா நீங்கள் என்ன செய்யலாம், ஆஃபீஸராக வரலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா, உனக்கு எதுவுமே தெரியாதா, வா. அல்லேலூயா. சார் எனக்கு எதுவுமே தெரியாது, சரி வா, நீ தான் குவாலிஃபைடு, உள்ளே வந்துடு. சார் எனக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, ஓ நீ தான், வா வா வா. ஆண்டவர் அப்படி தான் கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், பராக்கிரமசாலியே. ஐயோ அவன் தொடர் நடக்கிறான். யாரை பார்த்து? கிதியோனை பார்த்து. பராக்கிரமசாலி, ஐயோ நானே இப்படி இருக்கேன்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை நான் எக்யூப் பண்ணுறேன், உன்னை நான் பில்ட் பண்ணுறேன். வரும்போதே எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியே வர்றதில்லை. கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. என் தேவைகள் அவருக்கு தெரியும், என் பிரச்சனைகள் ஆண்டவருக்கு தெரியும். கிதியோன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், எனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாதனால தான் உன்னை கூப்பிட்டேன். எவ்வளோ பேர் தெரிஞ்சவன் இருக்கான், வில்வித்தைக்காரன் இருக்கான், பெரிய யுத்த வீரன் இருக்கான், அவனெல்லாம் விட்டார் ஆண்டவர். கிதியோனை பார்த்து சொல்கிறார், கிதியோனே உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், மீதியானியரை ஜெயிக்க போகிறேன். தட் இஸ் த காலிங். அதுதான் அழைப்பு. நீங்கள் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் உங்களை மாற்றிருக்கிறாருன்னா அது சும்மா இல்லை. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய வேலை செய்ய போகிறாரு. ஆமென். உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம நினைக்கலாம் நம்ம ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வசனம் தான் சொல்லுகிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை அவர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். ஏற்கனவே எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கான் பாருங்க, ஏற்கனவே எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறான் பாருங்க. அவன் முன்னால் நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்வாரா, உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 3:13. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. Jesus went upon a mountainside and called to him those he wanted. He called those who he wanted. ஆண்டவர் யாரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினாரோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார், அழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சீஷர்கள் எல்லாம் பயங்கர ஞானிகளா? சீஷர்லாம் பெரிய அறிவாளிகளா இல்லை பெரிய பணக்காரர்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கிறோம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்களாம், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதமையுள்ளவர்கள், ஆனால் இப்படி பேசுகிறார்கள். பேதுரு யோவானையும் பேச வச்சது யாரு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பேச வைப்பார். உங்களை ஆச்சரியமான நிலைமையில கர்த்தர் கொண்டு போய் என்ன செய்வார், நிறுத்துவார். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் அந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், call to him those he wanted. யாரெல்லாம் அவர் விரும்பினாரோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விரும்பினதுனால தான் உங்களை தெரிந்து கொண்டார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை விரும்பினதுனால தான் தெரிந்து கொண்டார்.
சொல்லுங்கள், கை கொடுத்துட்டு. உங்களை விரும்பினதுனால தான் தெரிந்து கொண்டார். He wanted you. He wanted you. ஆண்டவருக்கு நீங்கள் தேவையா இல்லையா? ஒரு ஆமேன் கம்மியாக வருதே. நீங்கள் வேறு யாருக்கும் தேவைன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நான் யாருக்கு தான் தேவை? ஆண்டவருக்கு தான் தேவை. அதனால தான் அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்தாரா? அவர் கூடயே வச்சுட்டார். அவர் விரும்பினவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார், அவர்களை அழைத்தார். எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு யாரெல்லாம் பிரியமாக இருந்ததோ அவர்களை அழைத்தார். யாரெல்லாம் தகுதியுள்ளவர்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்யலை? தெரிந்து கொள்ளவில்லை. யாருக்கெல்லாம் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்கள ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. யாரெல்லாம் அவர் விரும்பினாரோ அவர்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் விரும்பினது எப்படி விரும்பினார்னா, நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை விரும்பலை. நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள் அப்படின்றதுனால ஆண்டவர் நம்மை விரும்பவில்லை. நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சதுனால ஆண்டவர் விரும்பலை. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? விரும்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய நிலைமையில் நான் இப்படி இருக்கும்போது கர்த்தர் நிலை, நான் பொய்க்காரனாக தான் இருந்தேன். இல்லை, நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்தார்? விரும்பினார். நான் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? விரும்பினார். நான் குற்றவாளியாய் குற்றம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? விரும்பினார். சீஷர்களை ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அப்படி தான் கூப்பிட்டார். என்னப்பா, என் பின்னே வாருங்கள், எல்லாத்தையும் போட்டு வாங்க. வேறு எதுவுமே கேட்கல. எந்த பேக்ரவுண்ட் செக்கும் கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன், இவன் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானா, இவனோட பேக்ரவுண்ட் என்ன, இவன் எந்த குடும்பத்தை சார்ந்தவன், எப்படிப்பட்டவன், அதெல்லாம் எதுவும் கேட்கல. அவன் எந்த நிலைமையில் இருந்தானோ கர்த்தர் அந்த நிலைமையில் அவனை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் நம்மை விரும்பினதுனால நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். வேறு எந்த ரீசனும் கிடையாது. நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஆண்டவர் வச்சிருக்க ஒரே காரணம் என்னென்னா, அவர் என்னை விரும்பினார். இதை விட ஒரு பெரிய ரீசன் என்ன இருக்க முடியும்? இதை விட ஒரு பெரிய காரணம் நமக்கு என்ன தேவை இருக்கும்? அவர் என்னை விரும்பினார். அதுதான் என் நிலைமையில், என் சூழ்நிலையில், என்னுடைய தேவையில், என்னுடைய பிரச்சனையில், என்னுடைய குறைவில், என்னுடைய போராட்டத்தில், என்னுடைய வியாதியில் கர்த்தர் என்னை விரும்பி இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அந்த 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 14வது வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக, போதும், அவர்கள் நம்மோடு கூட இருக்கவும். இப்போ நம்மளை ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொண்டார் சொல்லுங்க பார்க்கலாம்? To be with him. The only expectation from God. கர்த்தர் என்னை அழைத்தார் என்றால், என்னை அழைத்தது நோக்கம் என்னன்னா, நான் போய் ஏதோ ஒன்று செஞ்சிருவேன், இல்லை ஒரு மலையை அங்கிட்டு தள்ளி வச்சிருவேன், அதெல்லாம் கிடையாது. நான் ஏதோ பயங்கரமாக ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்கள், அதெல்லாம் இல்லை. அவர் எதற்காக நம்மை அழைத்தார்னா, அவரோட நம்ம இருக்கணும். அல்லேலூயா. வேறு எந்த ரீசனுக்கும் அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு இப்போ ஒருத்தவங்களை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வைங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நம்ம என்ன செய்வோம்? கூட இருக்கணும்னு நினைப்போம், அவங்களோட பேசணும்னு நினைப்போம், இல்லை அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். This is the only reason that God had called you. ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எதற்குன்னா, அவரோட கூட இருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சார், நான் ரொம்ப குறையானவன், அதெல்லாம் தேவையில்லைப்பா, அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு, எனக்கு எதுவுமே தெரியாது, ஓகே. என் தேவை இப்போ ரொம்ப பெருசு, ரைட்டு. என் குடும்பம் ரொம்ப பிரச்சனையானது, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். வேறு என்ன? அதெல்லாம் கேட்பாராண்டவர். எல்லாம் ஆமாம், நம்ம சொல்கிறதெல்லாம் ஐயோ அப்படியா இப்படியா, அதெல்லாம் இருக்கட்டும், ஓரமாக இருக்கட்டும். நீ ஒன்று செய். உன்னை அழைத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தான்? என் கூட இருக்கு. அல்லேலூயா. அது ஒன்று தான் ரீசனுங்க. அவர் நம்மை தெரிந்து கொண்டது காரணம் அதுதான். டு பி வித் ஹிம், டு கம்யூனியன் வித் ஹிம். அதை தான் சொல்கிறார். டு கம்யூனியன், அவரோடு கூட சாப்பிட்றதுக்கு, அவரோட நடக்கிறதுக்கு, அவரோட பேசுகிறதுக்கு. சீஷர்களை அப்படி தான் ஆண்டவர் வச்சுருந்தார். ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் ஏதாவது அவங்கள பார்த்து ஆண்டவர் அவங்கள எதுவும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவங்கள கூப்பிடலை. அவங்களுக்கு எந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, அவங்க கூடயே இருக்கணும், அவ்வளோதான்.
பல நேரத்தில் நம்ம 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 அவர் கூட இருக்கிறத வந்து நினைக்கிறதே இல்லை. நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அவர் கூட இருக்கிறதே கஷ்டப்படுறோம், ஜெபம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வேகமாக ஓடிடுது. நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அவர் உன்னை பிடிச்சு தான் உன்னை கூப்பிட்டுருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை பிடிச்சு உங்கள் மேலே அன்புனால தான் அவர் உங்களை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அது எதுக்காக? நான் அவரோடு கூட நீங்கள் இருக்கும்படி. அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு காரணம் தான், ஆண்டவரோடு நான் இருக்கணும். எத்தனையோ வேலைகள் நமக்கு இருக்கலாம், எவ்வளவோ நம்ம பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் சரி, என்னை அழைத்தவர் என்னை சமாதானத்திற்கென்று அழைத்திருக்கிறார். நான் அவரோட கூட என்ன செய்யணும்? நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கும் போதே என்ன செய்யலாம்? அவரோட இருக்கலாம். நீங்கள் அவரோட இருக்கணும்னா கதவை சாத்தி தாப்பா போட்டு போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறது மட்டும்தான் இல்லை, அது செய்யணும். ஆனால் 24 மணி நேரம் நீங்கள் ஆண்டவரோட என்ன செய்யலாம்? இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? ஆண்டவரோட எப்படி இருக்குது? 24/7 எப்படி ஆண்டவரோட இருக்கிறது? அப்படி இருந்தால் என் சமையல் வேலை யார் பாப்பா? என் ஆஃபீஸ் வேலை யார் பாப்பா? என் பிள்ளைங்களை யார் பாப்பா? அப்படியா? 24 மணி நேரமும் அவரோடு கூட என்ன செய்யலாம்? உறவாடலாம். உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே ஆண்டவரோட பேசிகிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தால் ஆண்டவரோட என்ன செய்யலாம்? பேசிகிட்டே இருக்கலாம். சமையல் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆண்டவரோட பேசிகிட்டே இருக்கலாம். அவருக்கு விருப்பமே என்ன தெரியுமா? நம்மை அழைத்ததன் நோக்கமே என்ன தெரியுமா? அவரோடு கூட இருக்கும். சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள், வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு தனியாக ஏதாவது கிளாஸ் எடுத்தாரா ஆண்டவர்? ஏதாவது டியூஷன் சொல்லி கொடுத்தாரா? இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ஏதாவது சொன்னாரா? எதுவுமே கிடையாது. சீஷர்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி எதுவுமே தெரியாத நிலைமையில் அவர்களை கூப்பிட்டாரு. எந்த டியூஷனும் கிடையாது, எந்த ஸ்டடியும் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த டீச்சிங்ஸும் கிடையாது. அவரோட கூடையே இருந்தாங்க பாருங்கள். அவர் கூட இருந்ததுனால இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், அதனால தான் இவங்க இப்படி பேசுகிறாங்க. வேறு எதுவுமே சொல்லலை. அவங்க அவரோடு இருந்தால் என்டையர் லைஃப்பும் என்ன செஞ்சிடும்? மாறிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அவரோடு இருந்தால் போதுங்க, எல்லாம் மாறிடும். அது ஒன்று தான் நம்ம செய்யணும். என்னை அழைத்தவர், என்னை விருப்பப்பட்டு அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், நான் அவரோடு இருக்கணும். நான் நிறைய நேரம் மனிதர்களோட நேரத்தை செலவிடுகிறோம். பல மணிக்கணக்கான நேரங்கள் மனிதர்களோடு செலவிடுகிறோம். ஆனால் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுவதில்லை. கர்த்தர் விரும்புகிறார். அவரோட விருப்பம் என்னென்னா, நீ என் கூடயே இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். 15வது வசனம். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. He commissioned. ஆண்டவர் ஒரு அதாவது God commissioned us to do something. ஆண்டவர் சில வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு, ஒரு கமிஷன் கொடுக்குறாரு, ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ அவரோடு கூட நம்மை வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய அத்தாரிட்டி இல்லையா, அவருடைய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்குறார். டு ப்ரீச். அதுதான் அங்கே என்ன சொன்ன, டு ஹேவ் அத்தாரிட்டி டு டிரைவ் அவுட் டீமன்ஸ். And that he might send them out to preach and to have authority to drive out demons. Preach and drive out demons. பிரசங்கம் பண்ணவும் பிசாசுகளை துரத்தவும் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்க்குறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு வானத்தையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம். நீங்கள் புறப்பட்டு போய், ஆண்டவர் சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யுங்கள்? புறப்பட்டு போங்கள். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வருது? அப்போ பரிசுத்த ஆவி வரும் பொழுது ஆண்டவர் பவர் கொடுக்கிறார். It is power. When the Holy Spirit comes in you, you will have the power. You will receive the power. The power already comes from the heaven. It comes from the heaven. அது மேல இருந்து வருது இல்லையா? ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுத்து விடுகிறார். அதுக்கப்புறம் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட தான் இருக்குது.
அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. அவர் சொல்கிறாரு, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் என்ன செய்யுங்கள், போங்கள். அவருடைய அதிகாரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம அதிகாரத்தில் ஊழியம் செய்யலை, நம்ம அதிகாரத்தில் வேலை செய்யலை, நம்ம அதிகாரத்தில் வாழலை, நம்ம அதிகாரத்தில் நடக்கலை, நம்ம அதிகாரத்தில் சாப்பிடல, நம்ம அதிகாரத்தில் உழைக்க, எதுவுமே நம்ம அதிகாரம் கிடையாது. அவர் அதிகாரம் வைத்திருக்கிறார். ஆகையினால தான் ஆண்டவர் சொன்னார், அவர் கூடயே நம்மளை வச்சிட்டு இருந்து நம்மளை எக்யூப் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளை என்ன செய்கிறாரா? வெளியே அனுப்புகிறாரு. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அவர் கொடுத்த அத்தாரிட்டி இருக்குல்ல, அந்த அதிகாரம், அது எதுக்குன்னா சகல பிசாசுகளையும் நாம் என்ன செய்யலாம்? துரத்தும்படி, அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்களை அழைத்த தேவன் உங்களை நடத்த வல்லமையுள்ளவர். ஏதோ இடையில ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவார், இல்லை ஏதோ நம்மளை கை விட்டுருவார், இல்லை நமக்கு எதுவும் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த யோசனையெல்லாம் வேணாம். உங்களை சமாதானத்திற்கு என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஒரு சின்ன சின்ன காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேணாம். இல்லை இந்த உலகத்தின் காரியங்கள் இதில், அதாவது ஆண்டவர் சொன்னார், அந்த காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், இவைகளுக்கெல்லாம் நான் ஆகாரம் கொடுக்குறேன், அவர்களை உடுத்து வைக்கிறேன், உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி விட்டுருவேண்ணா. சில நேரங்களில் நம்முடைய தேவைகளை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய தேவை இருக்குது, நான் என்ன செய்வேன்? அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஹி நோஸ் த பெஸ்ட். ஆண்டவருக்கு பெஸ்ட் என்னன்னு தெரியும், அதை உனக்கு தருவார். ஏன்னா ஆண்டவர் இப்போ உன்னை கட்டிக்கிட்டு இருக்கிறார். யூ ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் அப். கர்த்தர் உன்னை கட்டி கொண்டு இருக்கிறார். காட் இஸ் பில்டிங் யூ அப். இப்போது ஆண்டவர் கட்டிகிட்டு இருக்கிறார். அப்போது நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நீர் தெரிந்து கொண்டேன். இது ஏதோ சாதாரணமான விஷயம் அல்ல ஆண்டவரே. நீர் என்னை தெரிந்து கொண்டது ஒரு உன்னதமான நோக்கத்திற்கென்று நான் அதை நம்புகிறேன் ஆண்டவரே. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் உண்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். ஆமென். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அவருடைய அன்பு நம்மை தேடி வந்ததுனால்தான் கர்த்தர் நம்மை அழைத்தவர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த அன்பினால, அவருடைய இரக்கத்தினால அவருடைய பிள்ளையாய் நம்மை தெரிந்து கொண்டவர் கடைசி வரை நம்மை நடத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். யாரெல்லாம் அவருடைய அழைப்பு என்னை ஆசீர்வதித்திருக்கிறது, அவரோடு கூட இருக்கும்படி என்னை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் உங்க கைகளை உயர்த்தி ஏசப்பா கிட்ட காட்டுங்க. என்னை அவரோடு கூட நான் அர்ப்பணிக்கிறேன், அவரோடு கூட இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்.
எஸ், கைகளை கீழே போட்டுக்கொள்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய அழைப்பு பெரியது ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். எந்த அடிப்படையில் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர்? எங்களிடத்தில் எந்த தகுதியும் இல்லை, ஆனால் உம்முடைய அன்பு மாத்திரம் எங்களை தேடி வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை அழைத்தவர் நீர் அப்படியே விடுவதில்லை, எங்களை கட்டி எழுப்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மோடு கூட வைத்துக் கொள்ளும்படி, உம்மோடு இருக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. சிஷ்மாய் கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்மோடு இருக்கும்படி தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களை நிரப்புவீராக, அவர்களை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எவைகளெல்லாம் அவர்களிடத்தில் இல்லையோ அவைகளை எல்லாவற்றையும் உருவாக்குகிற எங்கள் நல்ல தகப்பன் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி போடும், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும். ஆசீர்வாதத்தினால் பலத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து நடத்துவீராக. உடைய திருக்கரங்களிலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை ஆண்டவரே அவர்களை பின்தொடரட்டும். உடைய அழைப்பிலே தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபைதாரும். சமாதானத்திற்கென்று நீர் அழைத்தவர். உலகத்திலே ஆண்டவரே பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி எங்களை அழைத்தவர். எங்களை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, பாதுகாத்துக் கொள்ளும் கிருபையாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.